மகாவதார் பாபாஜி நித்திய யோகி மற்றும் தெய்வீக குரு. இந்திய ஆன்மீகத்தின் மாய மண்டலங்களில் காலமற்ற ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவொளியின் அடையாளமாக ஒரு பெயர் தனித்து நிற்கிறது, மகாவதார் பாபாஜி. ஒரு சிறந்த யோகி, முனிவர் மற்றும் தெய்வீக மனிதர் என போற்றப்படுபவர் மகாவதார் பாபாஜி ஒரு பழம்பெரும் நபர். அவருடைய போதனைகள் மற்றும் இருப்பு ஆன்மீக பாதையில் தேடுபவர்களை தொடர்ந்து ஊக்குவிக்கிறது. மகாவதார் பாபாஜியின் பிறப்பு. மகாவதார் பாபாஜியின் பிறப்பு மற்றும் ஆரம்பகால வாழ்க்கை பற்றிய சரியான விவரங்கள் மர்மத்தில் மறைக்கப்பட்டுள்ளன. கணக்குகளின்படி அவர் 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இந்தியாவின் வடக்கு பகுதிகளில் பிறந்ததாக கூறப்படுகிறது. பாபாஜி ஒரு காலமற்றவர் என்று சிலர் நம்புகிறார்கள். அவர் வரலாறு முழுவதும் பல்வேறு வடிவங்களில் வெளிப்பட்டார். உலகத்திற்கு ஆன்மீக வழிகாட்டுதல் தேவைப்படும் போது அவதாரம் எடுப்பதை தேர்ந்தெடுத்தார். அழியா யோகி. மகாவதார் பாபாஜியின் புராணக் கதையின் மிகவும் சுவாரஸ்யமான அம்சங்களில் ஒன்று அவரது அழியாத நம்பிக்கையாகும். பாபாஜி கால மற்றும் மரணத்தின் வரம்புகளை கடந்து உடல் அழியாத நிலையை அடைந்ததாக கூறப்படுகிறது. பக்தர்கள் மற்றும் ஆன்மீக ஆர்வலர்கள் பல நூற்றாண்டுகளாக அவரை சந்தித்ததாக கூறுகின்றனர். இது அவரது நித்திய இருப்பை உறுதிப்படுத்துகிறது. லஹிரி மகாசயாவுடன் தொடர்பு. மகாவதார் பாபாஜி புகழ்பெற்ற யோகியும் சீடருமான லஹிரி மகாசயாவுடன் நெருங்கிய தொடர்புடையவர். பாபாஜி லாஹிரி மகாசயாவை பண்டைய கிரியா யோகா பாரம்பரியத்தில் துவக்கினார் என்று கூறப்படுகிறது. இது சுயஉணர்தலை நோக்கமாக கொண்ட ஆன்மீக நடைமுறைகளின் சக்தி வாய்ந்த அமைப்பாகும். கிரியா யோகா மூச்சு கட்டுப்பாடு மற்றும் தியானத்திற்கு முக்கியத்துவம் அளித்து உலகளவில் பிரபலமடைந்து ஆன்மீக விழிப்புணர்வை மாற்றும் பாதையாக கருதப்படுகிறது. பரம்ஹம்ச யோகானந்தாவின் சந்திப்பு. ஒரு யோகியின் சுயசரிதை என்ற தலைப்பில் பரம்ஹம்ச யோகானந்தாவின் சுயசரிதை மூலம் மகாவதார் பாபாஜியின் போதனைகள் மேற்கு நாடுகளில் பரந்த அங்கீகாரத்தை பெற்றன. புத்தகத்தில் யோகானந்தா மகாவதார் பாபாஜியுடனான தனது சந்திப்புகளை விவரிக்கிறார் மற்றும் தெய்வீக உணர்வின் உயிருள்ள உருவகமாக அவரை விவரிக்கிறார். யோகானந்தா பாபாஜியின் ஆன்மீக பயணம் முழுவதும் அவரை வழிநடத்தி பாதுகாத்து வந்தார். கிரியா யோகா மற்றும் ஆன்மீக மாற்றம். மகாவதார் பாபாஜியின் போதனைகளுக்கு மையமானது கிரியா யோகா பயிற்சி ஆகும். இந்த பண்டைய நுட்பம் ஆன்மீக பரிணாமத்தை விரைவுபடுத்துவதாக நம்பப்படுகிறது. பயிற்சியாளர்களை சுயஉணர்தல் மற்றும் தெய்வீகத்துடன் ஒன்றிணைக்கும். தெய்வீக மற்றும் உள்மண்டலங்களின் நேரடி அனுபவத்திற்கு பாபாஜியின் முக்கியத்துவம். எண்ணற்ற தேடுபவர்களை தங்கள் சொந்த ஆன்மீக நடைமுறைகளில் ஆழமாக ஆராயத் தூண்டியது. உலகளாவிய செல்வாக்கு. மகாவதார் பாபாஜியின் உடல் இருப்பு மர்மத்தில் மறைக்கப்பட்டாலும் அவரது ஆன்மீக தாக்கத்திற்கு எல்லையே இல்லை. கிரியா யோகாவின் கொள்கைகள் மற்றும் பாபாஜியுடன் தொடர்புடைய காலமற்ற ஞானம் ஆகியவை உலகளவில் பரவி பல்வேறு கலாச்சார மற்றும் மத பின்னணியில் இருந்து தேடுபவர்களை ஈர்க்கின்றன. பல அமைப்புகள் மற்றும் ஆன்மீக சமூகங்கள் அவரது போதனைகளை தொடர்ந்து நிலைநிறுத்தி உலகெங்கிலும் உள்ள ஆன்மீக ஆர்வலர்களிடையே ஒற்றுமை மற்றும் பகிரப்பட்ட நோக்கத்தை வளர்க்கின்றன. மகாவதார் பாபாஜி ஒரு புதிரான உருவமாக ஆன்மீக ஞானத்தின் பரந்த கடலில் ஒளியின் கலங்கரை விளக்கமாக இருக்கிறார். ஒரு வரலாற்று நபராகவோ நித்தியமானவராகவோ அல்லது தெய்வீக உணர்வின் அடையாளமாகவோ கருதப்பட்டாலும் பாபாஜியின் போதனைகளின் சாராம்சம் சுயகண்டுபிடிப்பின் பாதையில் இருப்பவர்களுடன் தொடர்ந்து எதிரொலிக்கிறது. தேடுபவர்கள் ஆன்மீக பயணத்தை மேற்கொள்ளும் போது மகாவதார் பாபாஜி காலங்காலமான வழிகாட்டியாக நிற்கிறார். அனைவரையும் தங்கள் உள்ளத்தின் ஆழத்தை ஆராயவும் எல்லையற்ற திறனை உணரவும் அழைக்கிறார்.